இறை மக்களே, இறை அருளால் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நாளில் பெத்லஹேம் நகரில் பிறந்த குழந்தையை நோக்கி 3 ஞானிகள் விண்மீனை பின்பற்றி வந்து அவரை வணங்கி போற்றினர். இந்த திருவிழா இயேசு வெறும் மனிதர் அல்ல, அவர் எல்லாருக்கும் அரசர் என்பதையும் அவரது ஒளி உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. பிற இனத்தவரும் உன் ஒளி நோக்கி வருவர் என்ற இறைவாக்கின்படி இந்த ஞானிகளின் வருகை இயேசுவின் அரசத்துவத்தின் உண்மையை பறைசாற்றுகிறது. நாமும் இந்த ஞானிகளைப் போல இயேசுவை நமது வாழ்வில் அரசராக ஏற்றுக்கொண்டு அவரது ஒளியில் வாழ்ந்து பிறரையும் அந்த ஒளியை நோக்கி வழிநடத்த அழைக்கப்பட்டுள்ளோம். இன்று இந்த திருப்பலியில் இயேசுவின் அரசத்துவத்தை மனதார போற்றி பாடி அவரது அருளை பெற்று அவரது ஒளியில் வாழ்வோம். இந்த திருப்பலியை தொடங்குவோம். அருக்கரம் தேடி உன்னாடைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினின் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். அருக்கரம் தேடி உன்னாடைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினின் ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தை அருக்கரம் தேடி உன்னாலய தீர அலை அலையாக வருகின்றோம். அருவிய வழியும் முன்னருளினின் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது கிரேசி என்கிற அம்முவின் ஆண்மை இலைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முன்னுரையிலே கேட்டது போல என்ன பெருவிழா கொண்டாடுறோம்? திருக்காட்சி பெருவிழாவா இல்ல 3 அரச பெருவிழாவா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. 2 திருவிழாக்களையுமே தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது
பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் திருவருகை காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நவம்பர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் முன்னாடி இருக்கின்ற இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இயேசுவின் பிறப்பிற்காக தயார் செய்தோம். நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அமைதியில் நாம் நிலைத்து நிற்க, மகிழ்வில் பிறரோடு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க, அன்பில் அவரை போல எடுத்துக்காட்டாக வாழ என்று 4 வாரங்கள் 4 சிந்தனைகள். அப்புறம் 25ஆம் தேதி 24ஆம் தேதி நைட்டு 25ஆம் தேதி விடியற் காலையில கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலம் முடிவடைவது இன்றோடு முடிவடைகிறது. இன்றைய திருக்காட்சி பெருவிழா 3 ஞானிகள் அல்லது அரசர்களின் பெருவிழா. இந்த 3 பேர் வரலனா திருக்காட்சியே நடந்திருக்காரு. அதனால்தான் இந்த 2 பெருவிழாக்கள் திருவிழாக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இறைமகன் இயேசு, மெசியா, இம்மானுவேல் எல்லோருக்கும் பொதுவானவர். எந்த விதமான ஒரு இனத்தையோ ஒரு சமூகத்தையோ ஒரு சாதியையோ சாராதவர், அனைவருக்கும் பொதுவானவர் என்பதனை உணர்த்துகின்ற ஒரு அருமையான பெருவிழா. இந்த அருமையான பெருவிழாவிலே பல்வேறு தருணங்களில் நாம் இந்த இயேசுவை தேட மறந்திருக்கின்றோம். இந்த 3 ஞானிகளுமே இயேசுவை தேடியவர்கள், மனமாற உளமாற தேடியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், கவலைகள், இழப்புகள், இறப்புகள், இதன் மூலமாக ஆண்டாண்டு காலமாக நாம் சேமித்து வைத்திருந்த, தேக்கி வைத்திருந்த நம்பிக்கையை தவிடுபொடியாக்கி, கடவுளே இல்லை, அவர் இருந்திருந்தார்னா என் குடும்பத்துல இது மாதிரி நடந்திருக்க விட மாட்டார் அப்படின்னு கடவுள் மேல் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் உதறி தள்ளிவிட்டு இருக்கின்றோம். எனவே இன்றைய திருவிழா நம் ஒவ்வொருவரையும் அழைப்பது, சிந்திக்க அழைப்பது, நாம் இந்த 3 ஞானிகள் அல்லது அரசர்களைப் போல இயேசுவை தேடுகின்றோமா? ஒரு சில நொடிகள் கண்களை மூடுவோம். இறைவனை தேடாத தருணங்கள். பணம் காசுலாம் வந்துட்டா கடவுளை மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒரு காலத்தில் கடவுளை தேடித்தான் ஆக வேண்டும், சரணடைந்துதான் ஆக வேண்டும். எனவே அவரை தேட மறந்த தருணங்கள், அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்த தருணங்கள், சந்தேகத்தோடு கடவுளை பார்த்த தருணங்கள், இவற்றை அனைத்தும் எண்ணி பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுறைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தொள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மேல் தெளித்தே ஆண்டவரே, நான் தூய்மையாவே என்னை கழுவ நானும் துறைபணிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருகி கேட்ப என்மேல் இரக்கம் பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலக்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்மே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூயோடு தந்தை மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மங்களினங்களால் கவும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்பும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 72. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
தார்த்தீச அரசுகளும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் விண்ணீர் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம்,
யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வழங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சில கேள்விகளோடு இந்த அருமையான பிரசங்கத்தை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். நம்முடைய ஆயர் போல தெரியாத கேள்வி கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான். யாராவது ஒரு ஆள் தான் பதில் சொல்லணும். கை தூக்கி யாரு பதில் சொல்றாங்களோ அவங்க தான். ஏன்னா கேள்வி கேட்டோம்னா எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும். ஆனா எல்லாரும் பதில் சொல்லும் போது எல்லாருக்கும் நம்ம பிரைஸ் எடுத்துட்டு வரல, ஜெபங்கள் எடுத்துட்டு வரல. அதனால யாருக்கு தெரியுதோ அவங்க மட்டும் தயவு செய்து கை தூக்கி சொல்லுங்க. இந்த 3 ஞானிகள், 3 அரசர்கள் யார் அவங்க? யார் யார் சொல்லுங்கம்மா. யாராவது? மெல்கியோர், கஸ்பார், பல்தசார், மெல்கியோர். வாங்கம்மா, வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. சரி, இப்ப இந்த சைடு முடிச்சாச்சு. இப்ப இந்த சைடு இருக்கும். ஏன்னா மாத்தி மாத்தி வந்தாலும் இந்த 3 பேரை எடுத்துட்டு வந்த பொருட்கள் என்னென்ன? கை யாரு? ஓகே, எழுதிட்டாங்க அவங்க. வாங்க வாங்க, வெரி குட் வெரி குட். பொன், தூபம், வெள்ளை போடம். ஸோ ஜெனரல் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வாசகம், நற்செய்தி வாசகம். எந்த நற்செய்தியாளர்? சார், எந்த நற்செய்தி தான் கேட்டேன். அவன் அதிகாரம், வசனம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். வெரி குட், வாப்பா வாப்பா. நம்ம யாரோட பையன்? வின்சனோட பையன். ஓகே ஓகே. நம்ம டான்போஸ்கர் வேலை பார்க்குறோம். நானும் டான்போஸ்கர் தான் இருக்கிறேன். அவன் முதல் முறையா வரேன் நான் இங்கே இந்த வருஷத்துல. இந்த 2 வருஷத்துல இதான் முதல் முறை. கடைசி கேள்வி. ஆனா இன்னும் ஒரு ஜெபமால் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க வாசகம் வாசிக்க இங்க 2 பேர் புதுசா பைபிள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் புதுசா பைபிள்.
இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணும்போது அந்த புது பைபிளை வாங்கணும் நம்ம எல்லாருமே. ஓகே, சரி. கடைசி இந்த 3 ஞானிகள் விண்மீனை பார்க்கிறாங்க. எங்க இருந்து கிளம்புறாங்க, எங்க போறாங்க? சொன்னவங்க இல்ல, எங்க இருந்து கிளம்புறாங்க, எங்க போறாங்க? இன்னைக்கு நற்செய்தி வாசகம் தான். எங்க கிளம்புறாங்க, எங்க போய் சேர்றாங்க? எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க, எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் கை தூக்குங்க, சும்மா சொல்லுங்க. கீழ் திசையிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து எருசலேமுக்கு. வெரி குட். வாங்க 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 வாங்க. கேள்வி முடிஞ்சிருச்சு, பிரைஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தலையை கீழே குஞ்சிடக்கூடாது. எப்பயுமே சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர பையன் சுரேஷ்னு வச்சுப்பான் அந்த பையன் பேர். அன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டான். டீச்சர் கேக்குறாங்க, ஏன்டா லேட்டு? டீச்சர், என் பாக்கெட்ல இருந்து ₹1 கீழே வந்துருச்சு, அதை தேடிட்டு இருந்த டீச்சர் அப்படின்னா. பின்னாடியே ரமேஷ் ஒருத்தன் ஓடி வரும். நீ ஏன்டா லேட்டு அப்படின்னு ஒண்ணு. வேற ஒண்ணுல டீச்சர், அவன் பாக்கெட்ல இருந்து விழுந்த ₹1 மேல நான் நின்றுட்டு இருந்தேன். அவன் எப்படா போவான் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். அவன் போனப்பறம் நான் வந்த டீச்சர் அப்படின்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெருவிழா ஒரு 3 கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தும். டோனி டிமோல்டோ அப்படின்றவர் ஒரு கதை ஒன்று எழுதுறார், அருமையான கதை. 24 மணி நேரமும் கடவுளையே வேண்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாடி கடவுள் ஒரு நாள் தோன்றார். கடவுள் உங்க முன்னெல்லாம் தோன்றா என்ன கேட்பீங்க? ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க. கடவுளை முன்னாடி தோன்றினால் ஃபர்ஸ்ட் வீடு இல்லைன்னா வீடு கேட்கணும், அடுத்து டிவி இல்லைன்னா டிவி. நீங்க என்ன கேட்பீங்க மேடம்? அவங்க வளையல் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வளையல் தூக்கி கேட்க. நீங்க கடவுள் உங்க முன்னாடி தோண்ட என்ன கேட்பீங்க கடவுள் கிட்ட? சொல்லு, தெரியலையா? கடவுள் வந்து, மகளே உனக்கு என்ன வேணுமாலும் கேளு, நான் உடனே தரேன் அப்படின்னா என்ன கேட்ப நீங்க? நெக்லஸ் அவங்க அம்மா வந்து இல்ல, அவங்க அம்மா அங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. என்னம்மா கேட்ப? ஓ, லெக் பீஸா? சரி சரி, ஓகே. இவங்க 2 பேரும் இப்பையில இருந்து பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்கிறவங்க உங்க ஒரு 2 பேர் அண்ணன் தம்பிங்களா? ட்வின்ஸ், மாமன் மச்சான். ஓ, உங்க முன்னாடி கடவுள் வந்து என்னப்பா கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? கடவுள் வந்து என்ன கேட்பீங்க? நீங்க எல்லாம் பின்னாடி சொல்லி கொடுக்கறத பார்த்து பயந்துட்டாங்க பசங்க. சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? ஏதாவது வேணுமா? ஃபர்ஸ்ட் இல்ல ஃபாதர், எல்லாமே இருக்குது, எதுக்கு நாங்க கேட்டுக்கிட்டு. ஓகே, சோ இப்படி ஒருத்தர் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு நாள் திடீர்னு கடவுள் வந்து நிக்கிறார். அவர் செஞ்ச ஜெபத்தை பார்த்த உடனே நின்ற உடனே இவருக்கு ஒன்னும் புரியல. ஆஹா, நம்ம முன்னாடி கடவுள், சரியா, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷப்பட்டார். கடவுளே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், என் முன்னாடி வந்திருக்கீங்களே, நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. கடவுள் மேலே எங்கேயும் பார்த்துட்டு, சரி, ரொம்ப நாளா நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச், கால்பந்தாட்டம், ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை.
என்னை ஏதாவது ஒரு ஸ்டேடியத்துக்கு கூட்டு போ, நானும் போய் ஒரு மேட்ச் ஒன்று பார்க்கணும், ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மேட்ச். அதனால இந்த இறையடியார் கடவுளே கெதின்னு இருக்கிறவரு இந்த கடவுளை கூட்டு போறார். மாறு வேடத்துல தொப்பி போட்டுக்கிட்டு ஷர்ட் பேண்ட்லாம் போட்டுட்டு கடவுளை கூட்டு போறாரு ஸ்டேடியத்துக்குள்ள. அங்க 2 டீம், மேட்ச்னால 2 டீம் தான். ஒரு டீம் கிறிஸ்தவர்கள் டீம், இன்னொரு டீம் வந்து சீக்கியர்கள். சீக்கியர் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கால்பந்தாட்டம் போட்டி. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்திலேயே கிறிஸ்தவர்கள் கோல் போட்டாங்க. கடவுளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தொப்பியை தூக்கி மேல போடுறாரு, கை தட்டுறாரு, விசில் அடிக்கிறாரு, டான்ஸ்ல ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பாட்டுக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கத்துல இருந்த இந்த இறையடியா கடவுளை நம்பிட்டு சார், கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு நினைச்சுட்டு எதுவுமே கேட்கல. ஆட்டம் முடிய போது. ஃபுட்பால் மேட்ச் ஒரு 1.5 மணி நேரம் தான் நடக்கும். ஆட்டம் முடிகிற நேரத்துல இந்த ஆப்போனன்ட் டீம் சீக்கியர்களும் கோல் போட்டுறாங்க. அப்பயும் கடவுள் தத்தக்கா புத்தகான ஓட ஆரம்பிச்சுறாரு. தொப்பியை தூக்கி போட்டுக்கிட்டு கை தட்டிட்டு சந்தோஷமா. என்னடா மனுஷன், இந்த சைடு போட்டாலும் துள்ளி குதிக்கிறாரு, அந்த சைடு போட்டாலும் துள்ளி குதிக்கிறாரு. கேட்கிறாரு, கடவுளே நீங்க எந்த மதம்? யார்கிட்ட? கடவுள் கிட்ட. கடவுளே நீங்க கிறிஸ்தவரா சீக்கியரா? கடவுளே என்ன கேட்கிறாரு? கிறிஸ்தவரா அல்லது சீக்கியரா? அதுக்கு கடவுள் சொன்ன பதில், நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதை விட எல்லோருக்கும் சொந்தமானவன். நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதை விட நான் எல்லோருக்கும் சொந்தமானவன். எல்லோரும் என்னுடைய மக்கள். அதனால் தான் கிறிஸ்தவன் கோல் போட்டாலும் நான் சந்தோஷப்பட்டேன், சீக்கியன் கோல் போட்டாலும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் பொதுவானவன் என்று சொன்னான். அம்பிக்குரியவிலே இன்றைய இந்த பெருவிழா, திருவிழா, திருக்காட்சி பெருவிழா, ஞானிகள் அரசர்கள் திருவிழா எல்லாமே மையப்படுத்துவது இறைமகன் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தமானவர். எந்த விதமான பாகுபாடும் இன்றி, எந்த விதமான இனம் பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சொந்தமானவர், பொதுவானவர். அதுதான் முக்கியம், பொதுவானவர். இப்படி பொதுவானவருக்கு ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. முதல், இறைவன் வாக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இறைவன். எல்லாரும் சேர்ந்து, இறைவன் வாக்கு மாறாதவர். ஏன்னா இன்றைக்கு நாம் வாசித்த இந்த அருமையான வாசகமே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஞானிகளுக்கு விண்மீன் தோன்றுது. தோன்ற உடனே அவங்க கிளம்பி போட்டு வந்துறாங்க. போட்டு வந்த உடனே ஏரோது கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி மெஸ்ஸியா பிறக்கும் போது இந்த விண்மீன் வரும். அப்படி வந்ததுன்னா மெஸ்ஸியா பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். எங்க அந்த மெஸ்ஸியா அப்படின்னு ஏரோது மன்னன் கேட்கிறான். அவன் ஒரு சைடு கொஞ்சம் கலக்கம்தான். ஏன்? நம்மளை எதிர்த்து போராடி ஜெயிச்சு அரசனாக போறவன் பிறந்திருக்கான். ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும், பொறாம வரும். அவனை சின்ன வயசுலயே சாகடிக்குன்ற ஆசை வரும். ஏன்னா நம்ம மட்டும்தான் அரசனா இருக்கணும். ஆனா இன்னொரு சைடு, இது உண்மைதானா, இது உண்மைதானா என்று விசாரிக்க மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறான். அவங்களும் சேர்ந்து, ஆமா, இந்த மெஸ்ஸியா என்பவர் பெத்லகேமில் தான் பிறப்பார், பிறக்கணும், இதைத்தான் எழுதி இருக்கிறாங்க, நம்முடைய மூதாதையர்கள் எழுதி இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இந்த 3 ஞானிகள் சொல்வது உண்மைதான். அப்ப இறைவன் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்பவர், சொல்வதை மட்டும்தான் செய்பவர்.
சொன்னதை செய்பவரை விட சொல்வதை மட்டும் தான் செய்பவர். எத்தனை பேரு இங்க தினமும் எழுந்து பைபிளை திறந்து ஒரு வசனமாவது வாசிக்கிறோம்? கை தூக்குங்க. 1 2. ஓகே, சரி. ஏன்னா இறை வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க அதில் மூலமாக அதன் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார். எல்லாத்தையும் சுருக்கி ஒரு சின்ன ஒரு டப்பாவில் அடைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்டு ஒன்று எடுக்கிறாங்க. கார்டு ஒன்று எடுத்து இறை வார்த்தை இருக்கும், அந்த இறை வார்த்தையை வாசிச்சுட்டு போவாங்க. அப்படி கூட நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதனால பைபிள் தான் வச்சுக்கொள்ள வேண்டிய. பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் வாசிங்க, வேணாம்னு சொல்லலாம். நமக்கு கொஞ்சம் சலுப்பு, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ அப்ப அதையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி சிறிதாக்கி குடிதாக்கி ஒரு சின்ன ஒரு கார்டு, ஒரு 100-150 கார்டு இருக்கும் ஒரு டப்பாக்குள்ள. அந்த டப்பால இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நச்சு, ஒவ்வொரு வார்த்தை, இறை வார்த்தை, அந்த வார்த்தை எடுத்து ஓகே இன்னைக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாத்துமே இறைவனின் வார்த்தைகள். இறைவன் வாக்கு மாறாதவர் என்பதற்கு இன்றைய நற்செய்தி மிக 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 முக்கிய உதாரணம். இரண்டாவது, இறைவன் இறைமகன் இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இறைமகன் இயேசு. எல்லாரும் சேர்ந்து, இறைமகன் இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர். ஏன் இந்த எல்லோருக்கும் பொதுவானவர்? இந்த 3 அரசர்கள் ஞானிகள் சொன்னமே, அவங்க யார்? பிற இனத்தார், யூதர்கள் இல்ல. விவிலிய அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மெல்கியோர் என்பவர் பெர்ஷியா என்கின்ற ஒரு நாட்டை சார்ந்தவர். முஸ்லிம்கள் இருக்கிற நாடு பெர்ஷியா, பெர்ஷியன்ஸ் அப்படின்னு. கஸ்பார் என்கின்றவர் நம்முடைய இந்த ஆசியா, அதாவது இந்தியா கூட சொல்லிக்கலாம், இந்த நாட்டிலிருந்து போற ஒரு ஞானி. பல்தசார் என்பவர் அரேபியா, இந்த அரபி என்ன சொல்றாங்க, சவுதி அரேபியா சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல. இந்த 3 பேருமே 3 திசைகளில் இருந்து செல்கின்றவர்கள். 3 பேருமே யூதர்கள் இல்லை. அவங்க கிறிஸ்டியனோ, அவங்க முஸ்லிமோ அல்லது வேற ஏதோ இனமோ. ஆனா இந்த 3 பேருமே பிறந்திருக்கின்ற இந்த அருமையான மெஸ்ஸியாவை பார்க்க செல்கிறார்கள். 3 பேருமே புற இனத்தவர்கள். இதன் மூலமாக இயேசு பொதுவானவர் என்பது தெரியவர்கள். ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு குறுகிய ஒரு சமூகத்தையோ சார்ந்தவர் அல்ல, எல்லோருக்கும் ஆனவர். எல்லோருக்கும் ஆனவர். இந்த இந்துக்கள் அவங்களுக்கும் தான், எல்லோருக்குமே, எல்லோருக்கும் ஆனவர். மூன்றாவதாக, நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோர் அவரை கண்டு கொள்வர். நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோர் அவரை கண்டு கொள்வர். இந்த 3 முக்கியமான. ஏன்னா இந்த ஞானிகள் அவங்க வழியில இந்தியாவிலிருந்து கிளம்புறதா இருந்தாலும், அரபிக் அந்த கண்டறிந்து கிளம்புறதா இருந்தாலும், நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பாரு. இப்ப இருக்கிற மாதிரி பிளைட்லாம் இல்லை, ராக்கெட்லாம் விட முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும். சில பேர் ஒட்டகத்துல வந்திருக்கிறாங்க, சில பேர் மாற்ற முடியல, இல்ல குதிரையில சவாரி பண்ணிருப்பாங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எருசலேமுக்கு போகணும். நிறைய பிரச்சனைகள். ஆனால் அவங்களுடைய ஒரே இலக்கு இந்த இயேசுவை பார்க்கணும், இந்த மெஸ்ஸியாவை பார்க்கணும். நேர்மையான உள்ளத்தோடு. பிரச்சனை வந்துருச்சு, தேவையில்லை, மழை வருது, வெள்ளம் வருது, பனி வருது, ரொம்ப வெயில் அடிக்குது, கருகி போயிருவோம், இறந்து போயிருவோம், இப்படிலாம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அப்படி நினைக்கணும். இயேசுவை பார்க்கணும், இந்த மெஸ்ஸியாவை பார்க்கணும், இந்த குழந்தையை பார்க்கணும். அது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்தது. அது நேர்மையான எண்ணத்தோடு ஆண்டவரை தேடினார்கள், கண்டு கொண்டார்கள். சற்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், எந்த அளவுக்கு நாம் இயேசுவை தேடுகிறோம். அதனால்தான் ஸ்டார்டிங்லேயே நாம் கடவுளை தேடுறோம். எப்ப தேடுறோம்?
சந்தோஷமா இருக்கும்போது என்னைக்காவது தெரியுமா? சந்தோஷமா இருக்கும்போது கடவுளே நன்றி இந்த சந்தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? இல்ல. சண்டைகள், சச்சரவுகள், தேவையற்ற விவாதங்கள், இறப்புகள், இழப்புகள், குடும்பத்துல இறந்தப்புறம் தான், அதுவும் சின்ன வயசுல பிறந்த குழந்தை இறந்துச்சுன்னா, இல்லைன்னா 10 வயசு 15 வயசுல, ஐயோ கடவுளே ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும், அல்லது ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை தேடுவதையே நிறுத்தி விடுகிறது. ஒரு கோவில்ல, இது உண்மை சம்பவம் தான், ஒரு கோவில்ல சாக்ரிஸ்டினா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக 18 வயசு முடிஞ்ச உடனேயே காலேஜ் போடுறதுக்காக ஒரு பைக் வாங்கி தராரு. கடவுளே கெதின்னு இருப்பவர். அவங்க அம்மாவும் அதே மாதிரி, அந்த பையன் அவருடைய மனைவி கோவிலையே சுத்தி வரும், கோவிலே கெதின்னு இருப்பாங்க. ஒரே ஒரு பையன். அவன் காலேஜுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பைக் வாங்கி தராங்க. பைக் வாங்கி தந்து ஒரு 6 மாசத்துல எதிர்பாராத ஒரு விபத்து, பையன் இறந்து விடுகிறான். ஒரு 40 வருஷமா கோவிலே கெதி என்று இருந்தவர்கள் அந்த விபத்துக்கு அப்புறம் கடவுளே இல்லை, கடவுள்தான் எல்லாம் என்று இருந்தவர்கள் அந்த பையன் அவனுடைய மகனுடைய அந்த ஒரு இழப்புக்கு அப்புறம் கடவுளே இல்லை, நாங்க இதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வர மாட்டோம், இந்த சாமியை கும்பிட மாட்டோம், இவருக்கு மனசாட்சியே இல்லை, அப்படிலாம் இருந்திருந்தா கடவுள் இருந்தா இது மாதிரி நடந்திருக்க விட்டிருக்க மாட்டார் அப்படின்னு கடவுள் மேல் அவருடைய பழியை சுமத்துகிறார். இப்படி கடவுளை பல நேரங்கள்ல ஒரு சந்தேகத்தோடையே நம்ம என்ன பண்றோம், அணுகிறோம். அவர் எனக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார், 100%. அதனால்தான் ஒரே ஒரு இறைவாக்கு போதும், கடுகளவு விசுவாசம் உன்னிடம் இருந்தால், அதுக்கப்புறம் சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டு அத்தி மரத்தை வேரோடு பெயர்ந்து கடலின் நடுவில் வேரூன்றி நில் என்று சொன்னால் அது நடக்கும். அந்த கடுகளவு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் நாம் கடவுளை தேடி வருகின்றோமா? இந்த 3 ஞானிகளும் எல்லா பிரச்சனையும் தாண்டி அந்த கடவுளை தேடினாங்க, கண்டடைந்தார்கள், அவர்கள் மீட்பு பெற்றார்கள். இதுதான் கடைசியாக நாம் ஒவ்வொருவருமே மீட்பு அடைய, இயேசுவின் வழியாக மீட்படைய இந்த உலகத்திலே மானிட பிறவியாக பிறந்திருக்கின்றோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் மேக்சிமம் இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்கும் 50 வயசு தாண்டதே பெரிய விஷயம் தான். அந்த ஊசி போட்டாங்க, இந்த ஊசி போட்டாங்க, அந்த நோய் இந்த நோய்னு வராத நோயெல்லாம் வந்துட்டு இருக்குது. எப்பயுமே வராத ஹார்ட் அட்டாக்கு, இருதய நோய், எல்லா நோயுமே, இந்த இருமல், தும்மல், சளி கிளி எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. ஸோ மேக்சிமம் நம்ம சத்தான உணவு பெரிய கேள்விக்குறிதான். இப்ப எல்லாத்துலயுமே கலப்படம். சத்தான உணவு சாப்பிடுறோமா அப்படின்றது பெரிய கேள்விதான், பெரிய கேள்விக்குறிதான். கொஞ்சம் தரகாத்திரமா இருந்தா 60 வயசு தாண்டலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், என்னைய சேர்த்து தான் சொல்றேன், இங்க முன்னாடி அவங்களாம் 60 வயசு 70 வயசு கிட்ட இருக்கிறாங்க. அந்த சைடு பார்க்கலாம். இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற அந்த 35 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்கன்னா 60 70 தாண்டினாலே ஒரு பெரிய சாதனை தான். சரிங்களா? இந்த வாழ போற இந்த குறுகிய காலத்துல எதுக்காக மத்தவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத கோபத்தை, அந்த கோபத்தை எப்படியெல்லாம் காட்டலாம்னா விதவிதமா காட்டுவாங்க. இப்ப கூட ஊர்ல ஒரு கிராமத்துல பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுதான் ஆகும், எழுத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுதான் ஆகும். அது எழுதப்படாத ஒரு நியதி மாதிரி ஆயிடுச்சு. அதான் சொல்லவே தேவையில்லை, வாக்கிய வரப்பு தகராறு மாதிரி. அது ஏன் சண்டை போட்டு, எதுக்கு சண்டை போட, அதுல தெரியல, சண்டை போட்டு ஆகணும், அது எழுதப்படாதுப்பா. அதோட நிப்பாட்டுமா? இல்ல,
இந்த சின்ன குழந்தைங்க, இந்த மாமன் மச்சான் 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட சொல்லுவோம், டேய் அவங்க கூட நீ பேசக்கூடாது, டேய் அவங்க வீட்டுக்கு நீ போகக்கூடாது, அவங்க பிள்ளைகளோட நீ பேசக்கூடாது, அவங்க பிள்ளைகளோட பேசக்கூடாது. இவன் ஏன் எதுக்கும் கேட்கவே மாட்டான். இந்த சின்ன வயசுலயே அவங்க கிட்ட இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கறதுனால அவன் ஒரு 10 வயசு 15 வயசுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்டா, ஏன்டா அவங்களோட பேச மாட்டேன்? தெரியாது, எங்க அம்மாவும் அப்பாவும் பேசக்கூடாதுன்னாங்க, நாங்க பேசல, போகக்கூடாதுன்னாங்க, அதனால போகல. இது வாழையடி வாழையா வந்துட்டு இருக்கிறோம். முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவங்க ஏதோ தகராறு பண்ணிருப்பாங்க, சின்ன பிரச்சனையா இருந்திருக்கும், அதை ஊதி பெருசாக்குறதுல நம்ம ஆளுங்களை மிஞ்ச முடியாது. அதை பெருசாக்கி 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 அதுக்கப்புறம் வரவங்க யாருமே உங்க பெரியப்பா கிட்ட பேசாது, உங்க சித்தி கிட்ட பேசாது, உங்க அத்தை கிட்ட பேசாது. ஏன் பேசாது? எங்க அப்பா சொன்னார், எங்க தாத்தன் சொன்னான், எங்க பாட்டன் சொன்னான், அதனால அவங்க வீட்டுக்கு எல்லாம் போகல. என்ன காரணமே தெரியாம இப்ப பிறக்கின்ற குழந்தைகள் நெஞ்சில கூட, நம்முடைய உள்ளத்தில் கூட நாம் ஒரு விஷத்தை விதைக்கின்றோம். நம்ம எல்லாம் பிறந்திருப்பது இறைமகன் இயேசுவோடு அந்த உறவுகளோடு வாழ்வதற்கு, புதுப்பிப்பதற்கு. ஆனால் நம்முடைய சின்ன சின்ன கோபங்கள், மனஸ்தாபங்கள், இதன் மூலமாக பல உறவுகளில் விரிசல்கள், பல உறவுகளையும் இழந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நான் மாமா போறாண்டாலே அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த 3 முக்கியமான விஷயங்கள் மட்டும். முதலாவது என்னது? இறைவன் வாக்கு மாறாதவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இறைவன் வாக்கு மாறாதவன். இரண்டாவது, இறைமகன் இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்கும் பொதுவானவர். மூன்றாவதாக, நேர்மையான உள்ளத்தோடு இறைவனை தேடுவோர், ஆண்டவரை தேடுவோர் அவரை கண்டு கொள்வர். எனவே இந்த அருமையான நாளிலே இறைமகன் இயேசுவை தேடுவோம், கடவுளை தேடுவோம், கண்டடைய முயற்சி செய்வோம். எல்லா விதமான அழுக்குகளையும் அசிங்கங்களையும் உதறி தள்ளிவிட்டு இந்த பிறந்து இருக்கின்ற இந்த புது ஆண்டிலே 2026 புது வருஷம். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை காண முடியாமல் இறந்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பா 2025 நவம்பர் டிசம்பர்ல நிறைய இறப்புகள் நம்ம ஊர்லயே நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, பலவித காரணங்கள். ஆனா நமக்கு ஆண்டவர் இன்னொரு வருடம் கொடுத்திருக்கின்றார். இந்த வருடத்திலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பிள்ளைகளாக மாற ஒவ்வொரு நாளும் அவரை வீடுகளிலே அல்லது கோவில்களிலே தேட ஆரம்பிப்போம். அத்தோடு மட்டும் நிறுத்திவிடாமல் மனிதர்களிடையே தேடுவோம். நாமும் மறு கிறிஸ்துவாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென். உலகம் முடியும்
காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாறையில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் எல்லோருக்கும் எல்லாமுமான இறை இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டி மன்றாடுவோம். உலகிற்கு ஒளியாக உதித்த இறைவா, கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் முது பிறப்பை தேடி வந்ததைப் போல நாங்களும் ஒரு உண்மையின் ஒளியை தேடி பயணிக்கிறோம். எங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி ஞானத்தின் ஒளியால் எங்களை வழிநடத்தவும் உம் திருமுன் பணிவுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பின் அரசரே, ஞானிகள் உமக்கு காணிக்கையில் தந்ததைப் போல எங்களையும் அன்பின் காணிக்கையாக உமக்கே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளங்களில் அன்பை நிரப்பி அன்பான செயல்களால் ஆட்சியை உலகில் நிலைநாட்ட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை வழிநடத்தும் எம் இறைவா, ஞானிகள் உமது திரு அவையின் பணியாளர்களாக செயல்பட்டனர். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருச்சபை பணியாளர்கள் ஆகியோர் ஞானத்திலும் எளிய மனதோடும் செயல்பட்டு இறை மக்களுக்கு இறைவனின் ஒளியை பரப்ப அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து மக்களுக்கும் மீட்பின் செய்தியை கொண்டு வந்த இறைவா, எல்லா மக்களும் ஒளியை கண்டு உண்மையான அரசரான உம்மை ஏற்றுக்கொண்டு அமைதியிலும் நீதியிலும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக கடந்த வருடம் நம்முடைய ஊரிலும் கிராமத்திலும் வீடுகளிலும் இறந்த நபர்களின் ஆன்மைகளை பாற்றிக்காக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற நபர்களின் ஆன்மைகளை பாற்றிக்காக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இடைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிலக்கத்தில் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன் பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. நீதி கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. நான் கொடுப்பதை ஏற்பாயா, என்னை முழுமையாய் ஏற்பாயா. நான் கொடுப்பதை தருகின்றேன் பாதம் பணிகின்றேன், என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். வருகின்றேன் தருகின்றேன் பாதம் பணிகின்றேன், என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். இதை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு.
இசைஞானியர்கள் உம்மை காண விளைந்தனரே, உம் பிறப்பினில் வியந்தனரே, உம்மை தெண்டனிட்டு வணங்கினரே. கீழ்திசை ஞானியர்கள் உம்மை காண விளைந்தனரே, உம் பிறப்பினில் வியந்தனரே, உம்மை தெண்டனிட்டு வணங்கினரே. பொன் போல ரூபம் நீட்டி திருத்தாள்களை படைத்தனரே, பொன் போல ரூபம் நீட்டி திருத்தாள்களை படைத்தனரே. என் மென்மையான உள்ளத்தினை தருகின்றேன் என்று கரங்களாலே சொல்லும். என் மென்மையான உள்ளத்தினை தருகின்றேன் என்று கரங்களாலே சொல்லும். வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாத பணிகின்றேன், என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாத பணிகின்றேன், என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன், மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் கையிலிருந்து பலியேற்றுவாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை, எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. இந்த ஒரு அருமையான பெருவிழா திருப்பலியிலே இயேசுவை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொள்வோம். அவரை தேட ஆரம்பிப்போம். மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் அனைத்து நிலைகளிலும் இருந்து பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவை தேடுவோம். நேர்மையான உள்ளத்தோடு இவர் ஒருவரே எனக்கு மீட்பளிப்பார் என்ற நம்பிக்கையோடும், இவர் மூலமாகத்தான் எனக்கு அமைதியும் அன்பும் மன நிறைவும் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடும் இறைவனை தேடுவோம், கண்டடைவோம். அவரோடு கரம் பிடித்து, அவருடைய கரம் பிடித்து நடக்க முயற்சி செய்வோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லார்ட் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கிரேசி என்னும் அம்மு என்னும் உம் அடியார் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அருமையான ஜெபத்தை இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். அந்த ஜெபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்கு. அப்படியே சல்லுன்னு மனப்பலமா அடிச்சுட்டு போயிடும். விண்ணுலையில் ஆரம்பிச்சாலே ஆமீன்ல போய் நின்றுவோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையுமே இறைமகன் இயேசுவினால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதை ஜெபிங்கப்பா, அதை உணர்ந்து ஜெபிங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நம்மளிடம் கேட்பதுதான். நீங்க ஜெபிக்கிறீங்க, அதுல எந்த அதை உணர்ந்து ஜெபிக்கின்றோமா? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நம்ம மன்னிச்சாதான் யார் மன்னிப்பா? கடவுள் மன்னிப்பா. எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்க மன்னிக்கிறோம் ஆண்டவரே, கடவுளே, இயேசுவே, அதனால நீங்க மன்னிங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மன்னிப்பு பெறும். நம்ம மன்னிக்காம ஏதோ வார்த்தையில ஒரு பாட்டு சொல்லிட்டு போட்டா நம்மளும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சோம்னா அது எந்த விதமான பலனையும் தராது, எந்த விதமான மாற்றத்தையும் நமக்கு தராது. அதனால ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க யார் யாரெல்லாம் மன்னிக்கணும், சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் மன்னிக்காம பேசாம கொள்ளாம இருக்கவங்கள அவங்களை மனதார மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாருமே கண்ணை மூடுவோம். உடன் பிறந்தவர்களோடு சண்டை போட்டு இருப்போம், கோவிட்டு இருப்போம், மன்னிக்காம இருப்போம், பேசாம இருந்திருக்கிறோம். இது எல்லாத்தையுமே இந்த 2025ஓட விட்டுட்டு இந்த 26ஆம் ஆண்டு 2026 யார் யாரெல்லாம் மன்னிக்கணும் அந்த நபர்களின் பெயர்கள், அவருடைய முகங்கள் வந்தால் கூட அவர்களை மனமாற மன்னியுங்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இந்த மன்னிப்பை பெறுவதற்காக நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பின் மூலமாக தான் மீட்பையும் நாம் பெற முடியும்.
பல்வேறு காரணங்களால் நம்முடன் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அருகில் இருப்பவர்கள் அவர்களோடு கோபத்தோடு அது பேசாமலும் நாளைக்கு பேச தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டும், மாறட்டும், மாறுவோம், மாற்றம் பெறுவோம், கடவுளின் மீட்பை கண்டடைய மன்னிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது அனைவரும் உங்கள் அருகில் இருப்பவர்களின் கைகளை பிடியுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சுக்கோங்க. இங்க வாங்க, நீங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பம் கை பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, கையை பிடிச்சுக்கோங்க. சரியா? கை பிடிச்சுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும். சரியா? விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனை தேடுபவர்களாக, அவருடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உணர்ந்தவர்களாக அருகில் இருப்பவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியையும் இறைவனுடைய சந்தோஷத்தையும் தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமயே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமயே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், வாக்கு மாறாதவர், எல்லோருக்கும் சொந்தமானவர், தன்னை நேர்மையான உள்ளத்தோடு தேடுபவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்துபவர் இவரே. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. செய்யும்
நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே நெஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா உன்னன்பு சாமி நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாசம் காற்று கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுமே நான் என்றும் உன் சாயல் தானே உன் கோயில் குடிகொள்ள நீவா நான் என்றும் உன் சாயல் தானே கோயில் கொடிகொள்ள நீவா அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாசகரமே எனக்காக போதும் சுகராகம் மீட்டிடுவே உன் வார்த்தை கடலில் இதனாக போதும் யுகம் பல படைத்திடுவே எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ளம் நிறைவாக நீவா எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ளம் நிறைவாக நீவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும் தேவனேடா தீர்த்தமே என்னை புதுப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் இறங்கிட வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் என்றை காத்திடும் மரண வேளைகளில் என்னை கூப்பிடும் மரண
தேடிடும். இந்த வார திருவழிபாட்டு குறிப்புகள். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை புனித பென்னியபோர்ட் ரெய்மன் அருட்பணியாளர். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா. ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவிற்காக இங்கு நமது ஊருக்கு வருகை புரிந்து நல்லதொரு திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை அவர்களுக்கு நமது பங்கு தந்தை சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் சூசியப்பர் அன்பிய குடும்பத்தார். பரவாயில்ல, எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. இல்லை சூசியப்பர்ல வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய டான் போஸ்கோ காலேஜ் இருக்குல்ல, அங்கே வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறேன். என்னுடைய பெயர் அலெக்ஸ், ஷார்ட்டா அலெக்ஸ் தான். சரியா? நம்ம ஊர்ல இருந்து எங்களுடைய மாஸ்டர், எங்களுக்கெல்லாம் மாஸ்டர் அவர் தான், அருள் செல்வம். அருள் செல்வம் அவர்கள் எங்களுடைய இருக்கின்றார். ஸோ அவருடைய சமையல் தான் அச்சிக்கவே முடியாது. யார் போன எந்த ஃபாதர் முந்தனத்து கூட ப்ரொவின்ஷியல் ஃபாதர் எங்ககிட்ட கேட்குறாரு, பேசாம இவர் எங்களோட அனுப்பி விட்டுருப்பா, நல்லா சமைக்கிறாரு, எங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னு. நாங்க விடுறதா இல்லை. அங்க போயிட்டாருன்னா எங்களுக்கு யார் சமைக்கிறது? ஒரு அறுசுவை உணவுலாம். அதனால் தொடர்ந்து நாங்கள் அவருக்காக ஜெபிக்கணும், அவருடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும். ஏன்னா எங்களுடைய பயணிக்கிறார், எங்களுடைய தங்கி இருந்து எங்களுடைய இருக்கிறார். ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு, அதுவும் ஃபாதர்ஸுங்களுக்கு சாப்பாட்டுலன்னா உடனே கிளம்பிடுறாரு, வந்துடுறாரு. மாஸ்டர் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா கூட, நான் போயிட்டா உங்களுக்கு யாருப்பா சமைக்கிறது சாப்பாடு அப்படின்னு. அந்த அளவிற்கு அங்கு இருக்கின்ற அருள் தந்தைகள் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் உங்களை ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இந்த ஜெபிக்கணும்னு சொன்னோம்னா நம்ம மனதார மன்னிச்சோம், ரைட்டா? எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி ஆனாலே எங்க அம்மா மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போவோம். எதுக்கு போவோம்? அவங்க பலகாரம் சுட்டு வச்சிருப்பாங்க, வாங்கினதுக்காகவா? இல்லை, அங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னா ஆசீர்வாதம் பிளெஸிங் பண்ணுவாங்க, சிலுவை பண்ணுவாங்க. எங்க அம்மா என்னமோ எங்களை கூட்டு போறது, என்னையும் என் தம்பியும் கூட்டு போறது சிலுவை வாங்குறதுக்காக. நாங்க போறது சிலுவை வாங்குறதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற காசுக்காக. யாராவது எவ்வளவு தராங்க? 50 ரூபா தராங்களா, 100 ரூபா தராங்களா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களே சொன்னாங்க, பெரியவர்களின் ஆசீர்வாதம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி அவங்களுடைய சாபமும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படும். அதனால் எந்த விஷயங்கள் நடந்தாலும் என்ன நடந்தாலும் வருஷ தொடக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும். கஷ்டம் தான் சில விஷயங்கள்லாம் மறக்கிறது, மன்னிக்கிறதுலாம். நான் என்னதான் சொன்னாலும் சில பேர்னால முடியாது. பட் இருந்தாலும் அதை நம்ம கடந்து போகணும். இதெல்லாம் மேகம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. எங்கேயாவது ஏதாவது மேகம் ஒரே இடத்துல நிக்கல, அது பாட்டுக்கு போகும். தினமும் நமக்கு மழை பெய்யுது, புயல் வந்தாதான் இப்ப மழை பெய்யுது. முன்னாடி காலத்துல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நல்ல மழை பெய்யும், மும்மாரி மழை பெய்யுது, மும்மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புயல் வந்தாதான். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆசீர்வாதங்களை சின்ன பிள்ளைங்க கூட்டு போயிட்டு வாங்கணும். சப்போஸ் வாங்காத, அதுவும் குறிப்பா சண்டைக்கார வீட்டுக்கு போயிட்டு வாங்குங்க. எங்க அம்மா அன்னைக்கு மட்டும் யாரையும் பார்க்கணும், அம்மா அவங்க யாருன்னே தெரியல, இவங்கெல்லாம் பேசக்கூடாதுங்களா, பரவாயில்ல போய் வாங்கலாம், போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும்.
அதனால ஆசீர்வாதங்கள் நமக்கு அள்ளி தரப்படுகின்றன. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மிக மிக முக்கியமானது. ஸோ மனசார மன்னிச்சிங்க. மனுஷனா மன்னிக்கிறதுக்கு போயிட்டு எல்லாருமே மாமா மச்சாங்கலாம் உள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது எல்லாமே உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அவங்க கூட தான் சண்டை போடுவோம். ஆமாவா? ஏன்னா உரிமையோட சண்டை போடுவோம். இவன் மாமா மச்சான், அதனால எங்கன்னா மச்சானா காணா சண்டை போட்டு போயிட்டான் போலயே பெரியவன். சரி, ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கள். இந்த பிறந்திருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு சந்தோஷத்தை தரணும், மன மகிழ்ச்சியை தரணும், குறிப்பா நிம்மதியை தரணும். மாமா உட்காருங்க மாமா. சரி, குறிப்பா நிம்மதியை தரணும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டாக மாற பிறந்திருக்கின்ற இந்த பாலகன் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான திருவிழா நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கிறது. இறைவனுக்கு என்னழகு உன்னருளழகு, என்னழகு உன்னன்பழகு, என்னழகு உன்னருளழகு, என்னழகு உன்னன்பழகு. கீழ்வாணி நீச்சுடையே வீதி கோபுரமே சாரோணி மலரழகி சீரோணி நல்மழகு. என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. கன்னிமையின் தூய்மை, தாழ்ச்சியின் மேன்மை, வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மை, வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை
ஒன்றை கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூய என போற்ற பெறுக, ஆட்சி வருக, திருவிழாவில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றினியாயே இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசேப்பரே, புனித சவேரியாரே, புனித குழந்தை தெரசாமாவே, புனித அடைக்கல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.